Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஆலயத்தில் அதிமுக சார்பில் வழிபாடு நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈச்சம்பட்டியில் உள்ள கல்யாண கருப்பசாமி கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பங்கேற்று வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஏராளமான இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் தனராஜ், மாவட்ட கழக துணை செயலாளர் உஷா சுந்தரம், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ரகு உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர், உதயநிதி ஸ்டாலின் ஊருக்கு உழைப்பது போல் விளம்பர வெளிச்சத்தில் வேஷம் போடுவதாக விமர்சித்தார். விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே 3% இடஒதுக்கீடை வழங்கியவர் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். சீருடை பணியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், சீருடை பணியாளர்களிலே அவர்கள் வேலை வாய்ப்பை பெற அந்த வாரியத்திலே 10%, இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே 10% விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்திலே இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். இப்ப இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியும், அவர் மதுரையில தான் முகாமிட்டு இருக்கிறாரு. விளம்பர வெளிச்சத்திலே இன்றைக்கு ஊருக்கு உழைக்கிற உத்தமர் உதயநிதி என்று வேஷம் போடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. இளைய சமுதாயமே நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் ஆதரிக்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.